ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தது. அந்த காட்டில் இருந்த முயல்கள், மான்கள், காட்டெருமைகள் போன்ற விலங்குகளை வேட்டையாடி அது உணவாக உண்டு வந்தது. ஒரு நாள் வழக்கம் போல ஒரு காட்டெருமையை வேட்டையாடி அதன் இறைச்சியை வயிறு நிறைய சாப்பிட்டு தனது குகையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அப்போது அந்த குகையின் ஒரு மூலையில் வாழ்ந்து வந்த ஒரு எலி சிங்கத்தின் உடலை ஒரு பாறை என்று தவறாக நினைத்து அதன் முதுகின் மேல் ஓடி விளையாடியது. இதனால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. சிங்கம் விழித்துக்கொண்டு எலியை பிடித்தது. பின்னர் அந்த எலியை பார்த்து, சிறிய எலியே, நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது என் மேல் ஏறி விளையாடி என் தூக்கத்தை கலைத்து விட்டாய். இப்போது நான் உன்னிடம் என்ன செய்ய போகிறேன் என்று பார். உன்னை என் வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிட்டு விடுவேன் என்று கூறியது. அந்த எலி பயத்தில் நடுங்கியது. உயிர் கையில் இருப்பது போல் சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜாவே, தயவு செய்து என்னை காயப்படுத்தாதீர்கள். உங்கள் உடலை ஒரு கல் என்று நினைத்து விட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் என்னை மன்னித்தால் உங்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று கேட்டது. எலி பேசுவதை கேட்ட சிங்கம் சத்தமாக சிரித்தது. அது எலியை பார்த்து, எலியே, நீ மிகவும் நகைச்சுவையாக பேசுகிறாய். உன் இந்த சிறிய உடலால் நீ என்னை எப்படி உதவ முடியும்? நான் ஒரு மலை போல் இருக்கும் சிங்கராஜா. எனக்கு உன் உதவி தேவைப்படாது என்று கூறியது. இப்போது நான் வயிறு நிறைய சாப்பிட்டுள்ளேன். அதனால் உன்னை விட்டு விடுகிறேன். இல்லை என்றால் உன்னை விழுங்கி இருப்பேன். போய் உயிரோடே இரு என்று சொல்லி எலியை விட்டுவிட்டது. எலி தப்பித்தோம், உயிர் பிழைத்தோம் என்று நினைத்து கொண்டு தன் இருப்பிடத்திற்குள் சென்று விட்டது. ஒரு நாள் சிங்கம் வழக்கம் போல வேட்டைக்கு சென்றது. நீண்ட நேரம் ஆனாலும் எந்த இரையையும் அது கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மிகவும் சோர்வடைந்தது. இரையை தேடி காட்டின் நடுப்பகுதிக்கு வந்தது. அங்கே வேட்டையாடிகள் விலங்குகளை பிடிக்க வலைகளை விரித்திருந்தார்கள். சிங்கம் அந்த வலையில் சிக்கிக்கொண்டது. வலையிலிருந்து வெளியே வர முயற்சி செய்து சிங்கம் கோபத்துடன் பயங்கரமாக கர்ஜித்தது. மீண்டும் மீண்டும் கோபமாக கர்ஜித்தது. அந்த சத்தம் தன் இடத்தில் தூங்கிக் கொண்டிருந்த எலியின் காதில் விழுந்தது. உடனே அந்த எலி சிங்கம் இருக்கும் இடத்துக்கு ஓடி வந்தது. தன் கூர்மையான பற்களால் வலையை கடித்து சிங்கத்தை விடுதலை செய்தது. பின்னர் சிங்கம் எலியை பார்த்து கூறியது, எலியே, அன்று நீ என் தூக்கத்தை கலைத்த போது நான் உன்னை கொல்லவில்லை. அப்போது நீ சரியான நேரத்தில் எனக்கு உதவுவேன் என்று வாக்குறுதி அளித்தாய். உன் தோற்றம் சிறியது என்றாலும் நீ சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்தாய். அன்று உன் தோற்றத்தை பார்த்து ஒரு சிறிய எலி என்ன உதவி செய்ய முடியும் என்று நினைத்து உன்னை ஏளனம் செய்தேன். ஆனால் இன்று உருவத்தில் சிறிய நீ என் உயிரையே காப்பாற்றிவிட்டாய். உன் உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உனக்கு என் மனமார்ந்த நன்றி என்று கூறி பின்னர் சிங்கமும் எலியும் சேர்ந்து தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பினார்கள். யாருடையதோடைய தோற்றத்தையும் வைத்து அவர்களை கேலி செய்யக்கூடாது. அவர்கள் நமக்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்று எண்ணக்கூடாது. Thanks for watching Lulu Fun Kids. See you next time.